ஹாயா நான் வர்த்தமான். ஸோ என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இந்தியாவை முன்னேறுத நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும், தமிழ்நாடு முன்னெடுத்து என்ன பண்ணணும். இப்போ வேற பீப்புள் வேற ஓட் பண்ணி விஜய் தேர்ந்தெடுக்காங்க இந்த டேட்டில். ஸோ இந்தியா முன்னேறுமா? நோ, இந்தியாலாம் முன்னேறாது. இந்தியா இஸ் வாஸ் a mediocre country. India is a mediocre country. India will be a mediocre country. கம்பேரிங் 1947 ஸ்டாண்டர்ட் டு 2026 ஸ்டாண்டர்ட், இந்தியா எவ்வளோ முன்னேறி இருக்கு. பட் 1947 போயிட்டு இந்தியாவும் மற்ற டெவலப்மெண்ட் கண்ட்ரியும் கம்பேர் பண்ணும்போது we are a mediocre country. By that time 2000 இயரில் கம்பேர் பண்ணுங்க, we are again a mediocre country. இப்போ கம்பேர் பண்ணுங்க, still you will say mediocre country. அப்போ 1947 இப்போ வளர்ந்துருக்கோம், பட் உலகமும் நம்ம கூட சேர்ந்து வளர்ந்துருக்கு. அப்போ உலகத்தை ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம யார்? ஆவரேஜ். இப்போ நம்ம யார்? ஆவரேஜ். ஸோ இந்தியா எப்பயாவது ஒரு சூப்பர்லி டெவலப்டு கண்ட்ரி, ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வராது. ஏன்னா அது வரத்துக்கு தேவையான ஸ்டெப்ஸ் நம்ம பாலிட்டிஷியன் எடுக்கல. வெறும் அரசியல்வாதிகளை தப்பு சொன்னால் போதாது. ஏன்னா அரசியல்வாதி மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதுதான் கொடுப்பாங்க. ஈவன் தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ் லைக் கேஸ்ட், ரிலிஜியன், கம்யூனலிசம், ரீஜனலிசம் அண்ட் லாங்குவேஜ் பேரியர், லாங்குவேஜ் ஃபைட்ஸ், இதெல்லாம் மக்கள் கேட்குறாங்க, அரசியல்வாதி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் பிளாக் பில் தியரி ஆஃப் மீ. அண்ட் மக்கள் ஃப்ரீபீஸ் கேட்குறாங்க, ஃப்ரீ காசு கேட்குறாங்க, ஓட்டுக்கு பணம் கேட்குறாங்க. இதெல்லாம் ஒருத்தவன் ஃபஸ்ட்டு ஒரு பொலிட்டிஷியன் ஆரம்பித்தாலும் அதுக்கு பெரிய எதிர்ப்பலைகள் இல்லை. ஸோ மக்கள் ப்ராப்பரான விஷயத்தை கேட்காத போது ப்ராப்பரான விஷயம் தரப்பட இயலாது. ஸோ ப்ராப்பரான விஷயம் தரப்பட இயலாத பட்சத்தில் இந்தியா வில் பி an ஆவரேஜ் நேஷன் ஃபார் எவர் அன்டில் ஆர் அன்லெஸ் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் செய்யலாம். ஸோ இந்தியாவில் டேலண்ட் இருக்கா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது. Like we have ISROs, we have DRDO, we have missile system, we have our own rocket engine, we have satellites. ககானியா நம்மளோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரும்போது, நம்மளோட ஓன் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம இப்போ நினச்சா நம்மளாலே ஓன் சப்மரீன் உருவாக்க முடியும், ஷிப்ஸ் உருவாக்க முடியும், ஏர்பிளைன்ஸ் உருவாக்க முடியும், ஃபைட்டர் ஜெட்ஸ் உருவாக்க முடியும். ஒரு அட்வான்ஸ்டு சயின்ஸ் அண்ட் டெக் கொண்டு ஒரு விஷயத்தை செய்ய முடியக்கூடிய திறன் இந்தியாவுக்கு இருக்கின்றது. இவ்வளோ இருந்தும் ஏன் இந்தியா இன்னமும் ஆவரேஜாகவே இருக்குது? ஏன் இன்னமும் basic quality of life like road, electricity, healthcare, quality education and quality law and order system, human rights, இது ஏன் இன்னமும் இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு ரோடு போடுறதோ, ஒரு நல்ல மருத்துவமனை கட்டி தர்றதோ, ஒரு நல்ல ஸ்கூல் கட்டி தந்து ப்ராப்பரான பாடம் எடுத்து ப்ராப்பரான ஹியூமன் ரிசோர்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இது ஒன்றும் பெரிய மலையான விஷயம் கிடையாது. நம்ம எதேதோ பண்ணிட்டோம். மங்கள்யான் சென்ட் பண்ணிட்டோம், ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கோம், சந்திரயான் 3 மூலயமா மூணில் லேண்ட் ஆகிருக்கோம், இன்னும் அட்வான்ஸ்டு மிஷின்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ கூட 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் மூலயமா 2nd ஸ்டேஜ் கிரிட்டிகலாலிட்டி நம்ம அடைஞ்சிருக்கோம். யுரானியம் முடிச்சு தோரியம் மூலயமா திருப்பி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி. பிகாஸ் நம்ம யுரானியம் டிவிஷன் கண்ட்ரி, அன்லெஸ் நாட் அன்லைக் யூஎஸ்ஏ யுரானியம் அபண்டண்ட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி க்ரீன் ரெவல்யூஷன் பண்ணி இந்தியாவில் ஏன் சில இன்னும் பேசிக்கான விஷயம் லைக் ரோடு நான் முன்னாடி சொன்னது பண்ண முடியல, ஏன்னா மக்கள் அதை கேட்கல. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் விஷயங்கள் மட்டும் மக்கள் கேட்டாங்கன்னா அதையும் மக்கள் கேட்கல. பட் இந்தியா அதை செஞ்சாதான் இந்தியா ப்ராப்பரால் இருக்க முடியும், அதால் சர்வை பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு டேஞ்சராக சைனா அண்ட் பாகிஸ்தான் நியூக்ளியர் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் சைனா ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்தியா தன்னோட சோலினிட்டி, தன்னோட செக்யூரிட்டிக்காக பண்ணியிருக்காங்க. இந்தியா மெசில் தனக்கு தானே ஒரு மெசில் டெவலப்மெண்ட் சிஸ்டம் பண்ணாமல் இருந்தால் மற்ற நாடுகிட்டே கையேந்தி நிற்கிற நிலைமையிலே இருந்திருப்பாங்க. இந்தியா தனக்கு தானே ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பண்ணாமல் இருந்தால் மற்ற நாட்டு கையிலே இருந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவோட செக்யூரிட்டி சாவர்னிட்டி மற்ற நாடுகள்கிட்ட நம்ம டிபெண்ட் பண்ண இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நம்ம சிவிலியன் சாவர்னிட்டியை இப்போ நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம். பட் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை செக்யூர் பண்ணியிருக்கோமா கேட்டால் கிடையாது. ஸோ ஏன் கிடையாது, அங்கே நான் சொல்லிடுறேன்.
பிகாஸ் மக்கள் அதை கேட்கல. மக்கள் கேட்கல, அதான் கிடையாது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு for some time made this research and come up with 3 solutions. The first and foremost solution is the most critical and most important solutions of all other 3 solutions. இந்த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் தான் மற்ற 3 அடுத்த 2 சொல்யூஷனோட இதான் ரொம்ப முக்கியமான சொல்யூஷன். அது வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் அண்ட் டீஸ்டெபிளைசிங் தி பாப்புலேஷன் அண்ட் மேக்கிங் தி பாப்புலேஷன் habituable, replaceable to its again ஒரு சடன் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வரணும், திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணி அந்த பாப்புலேஷன் ஸ்டேபிளாக அது கொண்டு போகிறது. ஸோ இப்போ இருக்கிற இந்திய நாட்டு தொகை வந்து நம்ம நாட்டுக்கு கரெக்டான விஷயமா? இதே தொகை வந்து இன்னும் ஒரு 100 வருஷம் 1000 வருஷம் அப்படி இந்தியா இந்த தொகையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாமான்னு கேட்டோம்னா நோ, இட் இஸ் நாட். பிகாஸ் லுக் அட் த திங் மேன், தமிழ்நாடு மாதிரி ஒரு டெவலப் பண்ண ஸ்டேட் எடுத்துக்கணும். டெவலப் மீன்ஸ் கம்பேரிங் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு இஸ் அ டெவலப்ட் ஸ்டேட். பர் கேபிட்டல் இன்கம் அதிகமாக இருக்காங்க, எக்கனாமியில் இதில் இருக்காங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லையும் அதிகமாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ இருந்தும் ஒரு டயர் 1 சிட்டி இருக்கட்டும், இல்லை டயர் 2 சிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு டயர் 3 சிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சபர்பன் ரீஜனாக இருக்கட்டும், அங்கே போய் நீங்கள் பார்க்கும்போது ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் உங்களால் அனுபவிக்க முடியுமா? நோ. ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு பீகாரில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு பீகாரில் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, எஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குது. லைக் டயர் 1 சிட்டி இன் சென்னை, we have metro, we have a public transport system in the form of bus, we have local train transport. These are what we can say are resources. இதெல்லாம் கவர்மெண்டோட ரிசோர்ஸஸ், மக்கள் வரி பணத்து மூலியமாகவும் இதெல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கட்டி வச்சிருக்கோம், ரோடு கட்டி வச்சிருக்கோம். ஆனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளால ப்ராப்பராக ஒரு குவாலிட்டியாக யூஸ் பண்ண முடியுதா? நோ, பிகாஸ் we are humongously more populated country. ஒருத்தவன் ஒரு சில பேர் போய் அதை யூஸ் பண்ணால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். பட் ஹியூமங்கஸ் பேர் போகிறதுனால ஒரு பீகாரில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு இடம் கிடைக்காது. ஒரு ட்ரெயினில் போனீங்கன்னா அடித்து பிடிச்சிட்டு நெசங்கி பிழிஞ்சு போக வேண்டியதாக இருக்குது. மெட்ரோவில் போனீங்கன்னா அதுவும் கூட்டமாக இருக்குது. இல்லை நான் சொஃபிஸ்டிகேட் லக்ஸரியாக என்னோட ஓன் காரில் ட்ராவல் பண்ண முடியும்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போகவே முடிய மாட்டேங்குது. பலமாக பெங்களூர் மாதிரி சிட்டியில் போகவே முடிய மாட்டேங்குது. ஸோ ரிசோர்ஸஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இதை தாண்டி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா அதீத செலவாகுது. போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வருமானம் வர மாட்டேங்குது. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே டெப்த்தில் போயிருக்கு, கடனில் போயிட்டு இருக்கு. ஸோ வாட் ஆர் வி டூயிங்? ஓகே, நம்ம கிரியேட் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், பட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன ஆகுது? நாங்கள் பஸ்ஸில் போகும்போது, இல்லை ட்ரெயினில் போகும்போதோ, இல்லை மெட்ரோவில் போகும்போதோ, காரில் போகும்போதோ கரெக்டான டைமுக்கு போகணும், சொஃபிஸ்டிகேட்டடாக ஆகணும், ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கணும். ஒரு பஸ்ஸில் 50 சீட் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 60 பேரை அப் டு தி மேக்ஸிமம் ஒரு 60 பேர் தான் அந்த பஸ்ஸில் இருக்கணும். ஒரு 50 பேர் உட்காரணுமா, 10 பேர் நின்று போகிறானா, ஓகே போயிட்டு போ. ஆனால் இங்கே 50 சீட்டு இருக்கிற இடத்துல 100 பேர் போகலாம். 50 பேர் உட்காந்துருக்கானுங்க, 50 பேர் நிற்கிறானுங்க, ஃபுட்போர்ட்டில் அடிக்கிறானுங்க, புளிஞ்சு கிழிஞ்சு போகிறானுங்க. வாட் இஸ் திஸ் மேன்? ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது, ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்குது, பட் ரிசோர்ஸ் டிபெண்டன்சி அதிகமாக இருக்குது. ரிசோர்ஸ் டிபெண்டன்சி அதிகமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து அந்த ரிசோர்ஸஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக திருப்பி விசிஎஸ் சைக்கிள் அதுக்குள்ளேயே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். பாப்புலேஷன் அதிகமாக வருது, ரிசோர்ஸஸ் இருக்கான்னு நம்ம கிரியேட் பண்ணி தரோம். அந்த ரிசோர்ஸஸ் வந்து அந்த பாப்புலேஷன் காம்பன்சேட் பண்ண பாருங்க, ரிசோர்ஸஸ்னால டிபெண்டன்சி அதிகமாக வருது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்மி ஆகுது. இந்த இடத்துல பாப்புலேஷன் கம்மியாகும் பட்சத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் மூலியமா இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும். சரி, ஏன்ப்பா நீ ஏன் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கு? பாப்புலேஷன் தான் அவ்வளோ அதிகமாக இருக்குது, அது தேவையான ரிசோர்ஸத்தையும் அதிகம் பண்ணி விட்டு போயிடா, எதுக்கு தேவையான பேசிட்டு இருக்கலாம்? அதுதான் கஷ்டமான விஷயமா கவர்மெண்ட் இருக்குது. பிகாஸ் கவர்மெண்ட்டு வருமானம் இல்லை. கவர்மெண்ட்டை ஏங்க வருமானம் இல்லை? தென் we are coming to the second point of what I want to say is பாலிசி இஷ்யூஸ். சரி, நம்ம நாட்டில் பல பாலிசிகள் தப்பாக இருக்குதுங்க. அதில் முக்கியமான 3 பாலிசியை நான் சொல்லிடுறேன். பல விஷயங்கள் இருக்குது இந்த பாயிண்ட் 1 பாப்புலேஷன், பாயிண்ட் 2 வந்து பாலிசி ரெக்டிஃபைங் அண்ட் கிளியரிங் தி பாலிசி இஷ்யூஸ். இந்த பாயிண்ட் 2ல சப் கேட்டகரி நிறையா இருக்குது. அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் 3 மட்டும் நான் சொல்லிடுறேன். அதில்
அந்த சப் கேட்டகரி டு செகண்ட் பாயிண்ட்ல பாலிசி இஷ்யூஸில் 3 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டகரி தி ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் தி ஃபினான்ஷியல் பாலிசி ஆஃப் இந்தியாங்க. ஸோ இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, நிறைய பேர் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. என்னங்க ஃபினான்ஷியல் பாலிசின்னு சொல்கிறான். ஒரு நாடு வந்து ஒரு ஸ்டேட் வந்து பணக்கார ஸ்டேட்டாக இருக்குது, இன்னொரு ஸ்டேட் பூராக இருக்குது. அதுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தா ஓகே, அது வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிருக்கு, ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸில் வந்து அது கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இன்னொரு ஸ்டேட் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் கம்மியாக இருக்குது, அண்ட் எக்கனாமிக்லாம் அவங்க க்ரோ ஆகலை. ஸோ வந்து அதனால் ரிச்சாக இருக்குது, பூவாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்கிறாங்கன்னா எஸ் அது ஒரு காரணம் தான். பட் அந்த காரணத்தை தாண்டி இன்னொரு காரணத்தை உள்நோக்கி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம நாடு வந்து இந்தியா ஒரே நாடாக செயல்படுதுங்க. ஸ்டேட்லாம் வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸாக தான் டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க, மற்ற எந்த ஒரு பர்பஸும் கிடையாது. யார் என்ன வேணாலும் சொல்லலாம், எத்தனைசிட்டி, லாங்குவேஜ் பேரியர்னு. அது மூலியமாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு கான்ஸ்டியூஷனாக இந்தியாவை போய் பார்க்கும்போது ஒரு ஹைகோர்ட்டையோ சுப்ரீம் கோர்ட்டையோ ஒரு கான்ஸ்டியூஷன் உயிர் இருந்து அது பேசலாம், கான்ஸ்டியூஷன் இதுதான் சொல்லும். இந்தியா இஸ் ஒன்லி ஒன் கண்ட்ரி, இந்தியா இஸ் ஓல் இஸ் ஒன் கண்ட்ரி, ஆல் பீப்புள் ஆர் ஈக்குவல். ஸ்டேட் டிவைட் பண்ணியிருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்காக தான். ஓகே, ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நம்ம இருக்கும்போது ஸ்டேட் ரன் ஆகிறதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் எ நேஷன் நம்ம ரன் ஆகிறதுக்கும் we need டேக்ஸ் அண்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ். ஸோ டேக்ஸ் அண்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த டேக்ஸ் டிவல்யூஷன் ப்ராசஸில் தான் இங்கே ஒரு பிரச்சனை அடிப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குதுங்க, பீகார்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோம். தமிழ்நாடு இந்த கார்னரில் இருக்குது டெவலப் நேஷன், பீகார் வந்து அந்த கார்னர் இருக்குது அண்டர் டெவலப் நேஷன். தமிழ்நாட்டை பாப்புலேஷன் அதிகம் தான், பட் கம்பேரபிளி பீகார் கம்பேரபிளி ரொம்ப கம்மி. கம்பேரிங் தி பாப்புலேஷன் டென்சிட்டி பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பீகார் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து ரொம்பவே கம்மியானது. ஸோ இவ்வளோ கம்மியான தமிழ்நாடு இருக்கும் பட்சத்திலும் தமிழ்நாடு சிட்டிசன் பீகார் சிட்டிசன் நல்லா வாழும் பட்சத்திலும் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் எக்ஸ்கலரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் பீகார் மக்கள். அது எப்படின்னா, இப்போ இந்தியா வந்து நம்மளை ஒரே கண்ட்ரியாக பார்க்குது. இந்தியா இஸ் ஆல் இஸ் ஒன் கண்ட்ரி, நானும் அதை ஏற்கிறேன். ஆனால் நான் வந்து ஒரு ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணும்போது திருப்பி எனக்கு டேக்ஸ் டிவோல்யூஷன் அண்ட் கிராண்டிங் எய்ட்ஸ் மூலயமா 4லேருந்து 5 பைசா தான் வருது. இதே பீகார்காரங்க ஒரு ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் பே பண்ணும்போது திருப்பி டேக்ஸ் டிவோல்யூஷன் அண்ட் கிராண்டிங் எய்ட்ஸ் மூலயமா 5லேருந்து 7 ரூபாய் நமக்கு ரிட்டர்ன் வருது. ஏங்க அப்படி பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு? ஏன் அவங்க அப்படி பண்ணணும்? ஏன் பாஷா இருப்பாங்கன்னா பாஷாட்டே கிடையாது, அவங்க எல்லாரும் ஒன்றா தான் பார்க்குறாங்க. தேர் அண்டர் டெவலப்ட் தானே. ஸோ அவங்களையும் நம்ம அளவுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கும் தொகை தான் அது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாம் இந்தியாவில் ஒரே பிள்ளைங்க, ஒரு பிள்ளை நல்லா இருக்குது, இன்னொரு பிள்ளை கொஞ்சம் அண்டர் டெவலப் இருக்குது. ஸோ அந்த அண்டர் டெவலப் பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு தரதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பூஸ்டப் பண்ணி தரும்போது அந்த அண்டர் டெவலப் பிள்ளை அந்த டெவலப் பிள்ளை ஈக்குவலுக்கு வரும். ஸோ அதுதான் நம்ம டேக்ஸ் டிவோல்யூஷன் ஃபினான்ஸ் கமிஷன் ஓட விஷயம். பட் இதில் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, அவன் வந்து டெவலப்பே ஆக மாட்டேங்கிறான். அவன் புள்ள பித்துக்கிட்டே இருக்கான், படிக்க வைக்க மாட்டேங்கிறான், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கான், ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேறான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான், எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான், இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். திருப்பி அந்த விசிஎஸ் செக்லா பாவர்ட்டி, இந்த விசிஎஸ் செக்லா பீங் புவர் ஸ்டேட் பீங் யூஸ்ட் அஸ் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அதிலே இருக்கான். ஸோ தமிழ்நாடு வந்து அவனை கம்பேரபிள், நாங்களும் அப்படியே ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறேன், அவனை கம்பேரபிள் நம்ம கொஞ்சம் டெவலப்டாக இருக்கும். நம்மளுடைய விசிஎஸ் செக்லா பாவர்ட்டி இருக்குது, பட் அவனை கம்பேரபிள் இல்லை. பட் நம்மள்ட்ட இந்த பாப்புலேஷன் ஏற ஏற அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி தரதுக்கு நம்மள்ட்ட தெரியான ஃபினான்ஸ் இல்லை. ஏன்னா அந்த ஃபினான்ஸ் வந்து அவன் வாங்கிட்டு இருக்கான். சரி நீ தான் நல்லா வளர்றா அப்படின்னு பார்த்தா அவன் அதுக்கு செலவு பண்ணாலும், ஒரு பக்கம் கரப்ஷன் போனாலும் அவன் வந்து திருப்பி பெற்றுக்கிட்டே இருக்கான், படிக்க வைக்க மாட்டான், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான், இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ அந்த விஷய சைக்கிளில் இருக்கும்போது நம்ம என்னதான் டெவலப் பண்ணாலும் அந்த காசு அவன்கிட்டே போகுது, அவனும் டெவலப் ஆகாமல் அப்படியே இந்த ஃபினான்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, குந்து செடியில் குதிரை ஓட்டுற மாதிரி அப்படியே ஒரு இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் மாறலாம், இந்த ஃபினான்ஸ் சிஸ்டத்தை மாற்றணும். டெவலப்டு நேஷன், பர்ஃபார்மிங் நேஷன், டெவலப்டு ஸ்டேட், பர்ஃபார்மிங் ஸ்டேட் அண்ட் த ஸ்டேட் விச் ஆர் ப்ரொடியூசிங் ரிசல்ட், அந்த ஸ்டேட்டுக்கு டேக்ஸ் டிவோல்யூஷனில் அதிகமான பங்கு எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு 1 ரூபா தந்தா அட்லீஸ்ட் தமிழ்நாடு திருப்பி அந்த ரிட்டர்ன் 1 ரூபாச்சும் தரணும். பீகார்காரனுக்கு
ரூ. 5 ரூ. 6 தராத நிப்பாட்டிட்டு ரூ. 2 ரூ. 3 தரணும். அப்படி இல்லாட்டி அந்த அவன்கிட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஏதாவது பண்ணி வச்சா அவனை சீக்கிரம் டெவலப் பண்ண வைக்கணும். பிகாஸ் அவன் அப்படியே அந்த மாதிரி கண்ட்ரவியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கனால அவனை பாலிசி ரீதியாக என்னால் மாற்ற முடியாது, கல்ச்சர் ரீதியாக மாற்ற முடியாது. அவன் ஹிந்தி பேசுவான், நான் தமிழ் பேசுவேன். அவனை என்ன பண்ணாலும் எனக்கு எதுவும் கேட்க முடியாது. அவன் பாலிடிக்ஸ் வேறு, என் பாலிடிக்ஸ் வேறு. நானும் அவனை லிசன் பண்ண மாட்டான், அவனையும் அவன் லிசன் பண்ண மாட்டான். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஃபினான்ஸில் இன்டைரக்டடாக லிங்க்ட் ஆகிட்டு அவன் குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கு நான் ஹெல்ப் பண்ண போய் என் குவாலிட்டி ஆஃப் லைஃபும் டிகிரேடட் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்த மாற்றணும். இது வந்து பாலிசி விஷயம்ல ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டெவலப் நேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தி ஃபெடரல் கவர்மெண்ட் விச் இஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இதை கம்பேர் பண்ண பட்சத்தில் லோக்கல் கவர்மெண்ட் தான் அதிகமான விஷயம் வந்து மக்களுக்கு பண்ணி தரும் இன் தி ஃபார்ம் ஆஃப் த பேசிக் கம்யூனிட்டிஸ். ஸோ பேசிக் கம்யூனிட்டிஸ் தான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த பேசிக் கம்யூனிட்டிஸ்னால் என்னங்க? ரோட், சுவேஜ், ட்ரைனேஜ், வாட்டர் ஃபெசிலிட்டி, சாலிட் வேஸ்ட் டிஸ்போசல், ஃபயர் சர்வீஸ், மெயில் சர்வீஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், பொது சுகாதார நிலையம், அர்பன் பிரைமரி ஹெல்த் கேர் சிஸ்டம், இதெல்லாம் வந்து சாதாரண பேசிக் விஷயம். ஒரு அர்பன் லோக்கல் பாடி லோக்கல் கவர்மெண்டால் மக்களுக்கு தீர தீர டக்குன்னு அதை பண்ணி தரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சாங்ஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை சாங்ஷன்ட்டை வந்து லோக்கல் கவர்மெண்ட் பண்ணிடக்கூடாது. ஆனால் நம்ம நாட்டில் எப்படி தான் இருக்குது? இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் லோக்கல் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. இந்த லிஸ்ட்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு லோக்கல் கவர்மெண்ட்டை தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் லோக்கல் கவர்மெண்ட் ஃபினான்ஸ் இல்லை, லோக்கல் கவர்மெண்ட் ப்ராப்பரான பொலிட்டிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் பவர் இல்லை. ஸோ வந்து ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு 2 பேருக்குமே அதிகமாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தனியாக ஒரு இது இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அதே மாதிரி இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாலிசி இஷ்யூ பண்ணாங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கீழே உள்ள லோக்கல் கவர்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, ஒரு ஃபார்ம் ஆஃப் அட்டானமி கிடையாது. அண்ட் ஃபினான்ஷியலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்கலி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தனி பவர் உண்டுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிவால்யூஷன் கேண்டினேஸ் வரும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தனியாக அதுக்கான டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அது இன்டைரக்ட் டேக்ஸும் கலெக்ட் பண்ணணும், டைரக்ட் டேக்ஸும் கலெக்ட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் வெறும் இன்டைரக்ட் டேக்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் வெறும் இன்டைரக்ட் டேக்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணணும். இப்போ இங்கே லோக்கல் கவர்மெண்ட் தே ஸ்டில் டு கலெக்ட் சம் டேக்ஸஸ் லைக் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். இது எல்லாமே லோக்கல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுது. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்க, வெறும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மாதம் ஒரு நகரில் ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 வீடு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறாங்க. எவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகபட்சம்? 500 வச்சுக்கோங்க. 500 × 100 எவ்வளோ? 50,000. ஒரு வருஷத்துக்கு 50,000, 5 வருஷத்துக்கு 2.5 லட்சம். இப்போ இந்த 2.5 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த 100 வீடு இருக்கக்கூடிய அந்த நகருக்கு ரோடு, லைட்டு, சுவேஜ், கிரவுண்ட் வாட்டரு, சாலிட் வேஸ்ட் டிஸ்போசபிள் அவங்களால ப்ரொவைட் பண்ணுற முடியுமா? முடியவே முடியாது. அவங்களுக்கு கீழே இருக்க எம்ப்ளாயிஸ் சேலரி தர முடியுமா? முடியவே முடியாது. ஸோ தே ஹேவ் டு பி ஆல்வேஸ் டிபெண்டட் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் ஃபண்ட்ஸ். அண்ட் எஸ், as per Indian political system, as per the system in India, they are dependent on the state government for funds. And fundsலாம் வர எவ்வளோ லேட் ஆகும் தெரியுமா? ஃபண்ட்ஸ் ஆர் ரொம்ப லேட் ஆகுது. ஸோ வந்து ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் லைக் ரோடு, சாலிட் வேஸ்ட் டிஸ்போசல், இதெல்லாம் ஒரு சிட்டிசனுக்கு ப்ராப்பராக போய் சேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து தலையை சுற்றி மூக்கை தொடுது. மூக்கை ஈஸியாக இப்போ எனக்கு ரோடு வேணும், வசதி வேணும், ப்ராப்பரான இது வேணும், லோக்கல் கவர்மெண்ட் போய் கேட்கணும்னா அவன்கிட்ட எக்கனாமிக்கல் பவரும் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரும் இருந்தால் இப்படி தொடுவான். ஆனால் சிஸ்டம் எப்படி இருக்குது, அவனே நினச்சவங்க தொட முடியாது. தலையை சுற்றி மூக்கை தொடுற மாதிரி இருக்குது சிஸ்டம். ஸோ வந்து அர்பன் கவர்மெண்ட் அண்ட் ரூரல் கவர்மெண்ட் தி ஃபார்ம் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை தரணும். அதுக்கு அட்டானமி அதிகமாக தரணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் ஃபினான்ஷியல் சிஸ்டம் இந்தியாவை மாற்றணும்.
இன்னொன்று வந்து அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் பண்ணணும். அப்புறம் 3ஆம் பாலிசி இஷ்யூவில் அந்த போலீஸ் சிஸ்டம். ஸோ போலீஸ் சிஸ்டம் தான் லா அண்ட் ஆர்டருங்க. டைம் அதிகமாக போனாலும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் நான் கரெக்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இன்னொரு 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். லா அண்ட் ஆர்டர் வந்து ஒரு நாட்டுக்கு தேவை. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அது வந்து வெஸ்டர்ன் நாடாக இருந்தாலும் யூரோப்பியன் நாடாக இருந்தாலும் சரி, லா ஒன்று இருந்தால் தான் அதை ஆர்டர் பண்ண வச்சு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பராக இருக்க முடியும். எதர் இட் இஸ் லிபரல் லா ஆர் கன்சர்வேட்டிவ் லா ஆர் அத்தாரிட்டியன் கவர்மெண்ட் ஆர் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட். அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் கிரைம் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் போலீஸோட வேலை. இப்போ போலீஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னா, எப்படியாப்பட்ட கவர்மெண்ட் வேணாலும் இருக்கட்டுங்க, மக்களுக்கு அந்த பாதுகாப்புன்ற உணர்வு வந்து ரொம்பவே அவசியம். இப்போ ஒரு வீட்டில் நம்ம இருக்கோம்னா, நைட்டு நிம்மதியாக தூங்குறோம்னா, ஒரு பாதுகாப்பான உணர்வு வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த உணர்வு இல்லைன்னா அது வீடே கிடையாது. அப்புறம் ஏன் வீடை கட்டிக்கிட்டு கேட்லாம் பூட்டிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ராப்பரான டிவி எல்லாம் வச்சுக்கிட்டு கம்ஃபர்டபுளான லைஃப் ஆகணும். ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் ரன் ஆகணும். அதுனா ஒரு பாதுகாப்பு வேணும். இப்போ நம்ம நாட்டில் ஆக்சுவலாக பாதுகாப்புன்றது ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஒரு பாமரனா போலீஸை போய் அப்ரோச் பண்ணி பாருங்க, எப்படி ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அது ஏன் அப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? வி ஆல் யூஸ் டு திங்க் போலீஸ்லாம் மட்டமானவங்க, சம்டைம் நல்லது பண்ணால் போலீஸ்லாம் நல்லவங்க. பட் ஒன் ஆஃப் தி கிரிட்டிக்கல் எலமெண்ட் ஆஃப் போலீசிங் இன் இந்தியா, ஒரு தப்பான விஷயம் என்ன இருக்குன்னா, அதில் 2 விஷயம் தப்பாக இருக்குது போலீசிங்கில். ஒன்று, போலீஸ் கையாளுற சிஸ்டம், லைக் அந்த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் வந்து சிஸ்டம் தப்பாக இருக்குது, ஃபினான்ஷியல் சிஸ்டம் தப்பாக இருக்கும், போலீஸ் சிஸ்டமே தப்பாக இருக்குது. போலீஸ்க்கு வந்து ப்ராப்பரான இண்டிபெண்டன்சி கிடையாது. போலீஸ் எப்பயுமே ஆளுங்கட்சி ஒரு ஆளும் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கும். பிகாஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் கீழே வருவாங்க. போலீஸ் என்ன நினச்சா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஆளுங்கட்சிக்காரங்க சொல்கிற எதிராக பண்ணாலோ, ஆளுங்கட்சிக்காரன் தப்பு பண்ணாலோ, அவன் தப்பை வந்து ஓவராக நம்ம எதிர்த்து தட்டி கேட்கும்போது நம்மளே தட்டி கேட்டுருவானுங்க, இந்த போலீஸே தட்டி கேட்டுருவானுங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் மெக்கானிசம் வந்து தப்பாக இருக்குது. ஒர்க்கிங் மெக்கானிசம் வந்து லைக் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, யூபிஎஸ்சி, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், இதுக்கெல்லாம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, அட்டானமி இருக்குது. யாரும் அது விஷயத்தை தலையிட முடியாது. அப்படி தலையிட்டால் தலையிடுறவங்களே கேள்வி கேட்டு ஆஃப் பண்ணுறதுக்கான அதிகாரம் அதுங்களுக்கு இருக்குது. ஆனால் போலீஸ் துறைக்கு கிடையாது. போலீஸ் துறைக்கு தப்பை தண்டி கேட்கணும் உரிமை இருக்கு. ஆனால் தப்பை தண்டி கேட்கும் போது, தப்பு போனே அதிகாரத்தில் இருக்கும் போது அவனையும் தட்டி கேட்கலாம். ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவன் என்னை தட்டி கேட்கலான்னு அலோவ் பண்ணுற வரைக்கும் தான் தட்டி கேட்கலாம். அவன் வந்து நீ என்னடா என்னை தட்டி கேட்குற, நான் அவனை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்பயும் தட்டி கேட்டால் மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு தட்டி கேட்காத ஒருத்தவங்களை வச்சுருவாங்க. அவங்களுக்கு தேவையானபடி யூஸ் பண்ணிப்பாங்க, மனிப்புலேட் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து கட்டி வச்ச ஒரு ஒர்க் ஃபோர்ஸாக இருக்குது. அந்த கட்டி வச்ச ஒர்க் ஃபோர்ஸை ஃப்ரீடமான இண்டிபெண்டான ஒர்க் ஃபோர்ஸ் மாற்றணும். அதே சமயம் தப்பு பண்ண பட்சத்தில் தண்டனை இமிடியேட்டாக தரணும். ஸோ தட் இந்த ஒர்க் ஃபோர்ஸ் மேலே ஒரு மரியாதை வரும், ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். அப்புறம் இன்னும் வந்து 2வது போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய தப்பான விஷயம், தி ஒர்க் லோட். The police officials needed for Tamil Nadu are much lesser than what actually needed. ஏன்னா பாப்புலேஷன் ஏறிட்டே போகுது, அதுக்கேற்ற மாதிரி டிமாண்ட்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அண்ட் கிரைம் ப்ரிவென்ஷன் ரிடக்ஷன் டிமாண்ட்ஸ் ஏறி போகுது. கிரைம் ரேட்டும் ஏறிக்கிட்டு வருது. அந்த கிரைம் ரேட்டை ப்ரிவென்ட் பண்ணி சால்வ் பண்ணணும்னா அதுக்கேற்ற ப்ராப்பரான ஒர்க்கிங் பர்சனல் அதில் இருந்து அதுக்கான ஒர்க்கை நிறைய தரணும். ஆனால் நம்ம இதில் தரது கிடையாது. ஏன் தரது கிடையாதுன்னா, ஒர்க் ஃபோர்ஸ் அப்படி இல்லை. ஒரு மனுஷனால குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் குவாலிட்டி ஆஃப் டைமை ஒரு ஒர்க்கில் ப்ரொவைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 to 10 hours. நம்ம போலீஸ் பர்சனல் வந்து அதை தாண்டியே ஓவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. தேர் மோர் ஸ்ட்ரெஸ்ட். அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் வருது, ஹெல்த் இஷ்யூஸ் வருது, மென்டல் இஷ்யூஸ் வருது. சம்டைம் அந்த மென்டல் இஷ்யூ பீக்கில் போயிட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு அப்பாவி ஆள் திருப்பி நம்ம திருப்பி அடிக்கக்கூடியதால அவன்கிட்ட போய் காட்டிட்டு விட்டுறானுங்க. அவன் என்ன பண்ணுவான், போலீஸ் அவங்ககிட்ட அடிக்கிறானுங்க, போலீஸ்லாம் கெட்டவனுங்கன்னு போயிடுவான். ஓகேயா? ஸோ வந்து எப்படி இதே பணக்காரன்ட்ட காட்ட முடியாது. ஏன்னா அவன்கிட்ட காட்டினா அவன் திருப்பி இவன்கிட்ட ரிவீட் காட்டுருவான். திரு பவர், யாராச்சும் தெரிஞ்ச பவர் மூலியமோ ஒரு டேரெக்டாக கோட்டை நாடி ஒரு ஏழைட்டையோ பவர் இல்லாதே காமிச்சா அவன் நாட முடியாது. ஸோ திஸ் இஸ் பேசிக் ஹியூமன் சைக்காலஜி. ஸோ இன்னும் நிறைய பாலிசி இஷ்யூஸ் இருக்குது. பட் இது டாப் 3. இந்த டாப் 3 பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரோல், செகண்ட்
policy issues. The third one is making the people of India more civic. See, இப்போ நான் பேசின வரையும் இது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்துருக்க மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னை பார்க்குறதே கிடையாது. ஆனால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, ஓகே எல்லாம் கவர்மெண்ட் மேலே தான் தப்பு, கவர்மெண்ட் இது பண்ண சொசைட்டி மேலே தான் தப்பு. ஆனால் மூணாவது விஷயம் கவர்மெண்ட்டும் சொசைட்டியும் கிடையாது. ஆஸ் எ இண்டிவிஜுவல் நம்பர் பீப்புள் மேலே தான் லேக் ஆஃப் சிவிக் சென்ஸ். கவர்மெண்ட் சில இடத்துக்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி தந்திருக்கும். ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அங்கங்கே இருக்கும். ஆனால் அப்பயும் இந்த குப்பை தொட்டியில் குப்பையை போடாமல் அப்படியே தள்ளிட்டு போயிடுவோம். எச்சி ரோட்டில் துப்பக்கூடாது, யூரின் ரோட்டில் பப்ளிக் பிளேஸில் போகக்கூடாது, பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணி இது பண்ணக்கூடாதுன்னு இட்ஸ் அ காமன் சென்ஸ். பட் வி ஸ்டில் யூஸ் டு டூ பிகாஸ் வி லேக் தி சிவிக் சென்ஸ். ஒரு மேனரிசம் இருக்குது. பொது இடத்துல இப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்தக்கூடாது, கத்தக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது, தாண்டக்கூடாது, கேஸ் மேனரிசமோ ரிலிஜன் மேனரிசமோ ஒரு பார்ட்டி மேனரிசம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் அதையும் நம்ம பண்ணுறோம். சில விஷயத்த தி சிவிக் சென்ஸ் விச் லீட் டு விச் என்டேஞ்சர்ஸ் லைஃப் வந்து நம்ம வந்து ஸ்வாக் அண்ட் கெத்துன்னு பேசுகிறோம். லைக் கார் ரேசிங்காக இருக்கட்டும், பைக் ரேசிங்காக இருக்கட்டும், ஃபுட்போர்டில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும். ஃபுட்போர்டு வந்து ஃபுல்லாகவே ஒரு சிவிக் சென்ஸ் ஃப்ளாக் கிடையாது. கவர்மெண்ட் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணலாம், அட் த சேம் டைம் பாப்புலேஷன் ப்ரெஷர் இருக்குது. பட் ஸ்டில் அது ஒரு கெத்துன்னு பேசுகிறது. இதெல்லாம் கவர்மெண்ட் தப்பு கிடையாது, நம்ம தப்பு. அதை ஆஸ் அண்ட் பப்ளிக் இண்டிவிஜுவல் வந்து அதை சரி பண்ணிக்கணும். ஒரு ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா காய் துப்பான், என்னடா இவனுங்க ஒரு கவர்மெண்ட்டை விட்றா, ஒரு ஒரு சிவிக் இப்படி தான் இருக்கணுமா? ஸோ இந்த லேக் ஆஃப் சிவிக் சென்ஸுக்கு காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் காஸ்ட், ப்ராப்பரான பாப்புலேஷன் கண்ட்ரோல் கிடையாது. ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடுச்சு, எஜுகேஷன்லேயும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் வரல. ஸோ பாப்புலேஷன் ஆகிடுச்சு. பாலிசி இஷ்யூஸ், தி நேஷன் சிஸ்டமே ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக, ஒரு மாதிரி சந்து புந்தலாக இருக்குது. அதனால அது அப்படி இருக்குது. பட் இந்த சிவிக் சென்ஸ் வந்து நம்ம கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நம்மளோட பிஹேவியரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நம்மளோட ரிலீஜியன் அண்ட் நம்மளோட வே ஆஃப் லைஃப் ஸ்டைலை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு ஃபாரினர் வந்து இங்கே பார்க்குறாருன்னா இப்படி தான் நீங்கள் வாழறீங்கடா அப்படின்னு கேட்பாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா, ஐ ஹேவ் another theory which is called ஜுகாட். நான் அது அப்புறமா சொல்கிறேன். ஜுகாட் நேஷனில் நம்ம வந்துட்டு ஜுகாட் மீன்ஸ் நத்திங் பட் சீட்டிங் அண்ட் ஒரு சீட் பண்ணுறது மூலியமா ஒரு அட்வான்டேஜ் படுறது தான் ஜுகாட். ஓவராலாக நம்ம ஒரு ஜுகாட் நேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, இந்த ஃபஸ்ட்டு 2 விஷயங்கள் கூட பண்ணிடலாங்க, ரொம்ப ஈஸிங்க. பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பில் பண்ணி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னு 3 to 4 டெக்கட்ஸ்க்குள்ளே அந்த பாப்புலேஷன் தொல்லை பெருசாக அடங்கிடும். இந்த பாலிசி சேஞ்சஸ் நம்ம எல்லாம் இந்தியா ஒன்று சேர்ந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணி, இது செகண்ட் பாலிசி சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். தேர்டு தான் இருக்கலே மோஸ்ட் டிஃபிகல்ட். இது வந்து கவர்மெண்ட்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை, நம்ம தான் சிவிக் சென்ஸை பில்ட் பண்ணும். பட் தேட் இஸ் தி ரியல் டிஃபிகல்ட் பார்ட். நம்ம மக்கள் சீக்கிரம் பண்ண மாட்டானுங்க, ஜுகாட் பண்ணுவானுங்க. ஸோ ஜுகாட்லேருந்து என்னன்றது அப்புறமா சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.